சின்ன வயசுல நீங்க நாடக மேடையில நடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போ ஏதாவது நினைச்சிருக்கீங்களா? நம்ம எதிர்காலத்துல இவ்வளவு பெரிய நடிகரா வரப்போறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களா? இப்படி ஒரு நடிகரா மாறிடுவோன்னு நான் கனவுல கூட நெனச்சது கிடையாது. நடிக்கணுன்ற ஒரு ஆர்வம் என்ன மேடைக்கு துரத்துச்சே தவிர, வருங்காலத்த பற்றியோ, எதிர்காலத்த பற்றியோ நினைக்க முடியாத ஒரு டைம். அப்ப அடுத்த வேள சோத்துக்கு என்ன பண்றது? எங்க போறதுன்ற நிலையில, எதிர்காலத்த பற்றி நான் நினைக்கல. அதுக்கு நேரமே கிடைக்கலன்னு சொல்லுவேன். நடிகர்கள் அரசியல்ல பங்கெடுத்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி நடந்தா உங்களுடைய தொழிலுக்கும் அரசியலுக்கும் சமமான வகையில பணியாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல. அரசியல் வேற, நடிப்பு வேற. நடிகனா இருக்கக்கூடியவன் நடிப்புக்கு தான் முதலிடம் குடுக்கணும். நான் இப்ப அரசியல் கட்சியில இருக்கிறதுனால, அரசியலுக்கு தான் நான் முழுக்க முழுக்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியும் விரும்பாது. ஆனா, கட்சியில இருக்கதால சில கடமைகள் அவனுக்கு இருக்கு. சில கடமைகள அவன்ட்ட எதிர்பார்க்கவும் கட்சிக்கு உரிமை இருக்கு. உதாரணமா எனக்கு ஒரு 2 மாசம் லீவ் கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம். அதுல 1 மாசம் நான் லீவ் எடுத்துக்கலாம். இன்னொரு மாசம் நான் கட்சிக்காக உழைக்கலாம். ஆனா, கட்சி வற்புறுத்தாது. எப்பவும் வரலாம், போகலாம். அதனால கட்சி, நடிப்பு 2க்கும் முடிச்சு போடக்கூடாது. அது வேற, இது வேற. தமிழ் படங்கள் இப்போ முன்னேறி இருப்பதா நினைக்கிறீங்களா? அல்லது தரம் குறைந்து விட்டதாக எண்ணுகிறீர்களா? எல்லா துறையிலயுமே நிச்சயமா முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. அதே சமயம் சில படங்கள்லாம் மக்களுடைய ரசனையவே குறைச்சிரும் போல இருக்குது.